ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாள் வரும்பொழுது என்னை பாதுகாத்து கன்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிற கர்த்தர். தீங்கு நாளில் நான் அழிக்கப்பட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தீங்கு நாளில் என்னை பாதுகாப்பது தான் தேவனுடைய திட்டம். இந்த காலை வேளைகள் ஆங்காங்கே 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 தீங்கு பிரவாகித்து வருகிறது. ஜனங்கள் பயந்து கிடக்கிறார்கள். அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று கலக்கத்தில் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு வயநாடு, அதில் ஏற்பட்ட நிலச்சரிவு, அதில் ஏற்பட்ட பாதிப்பு, அழிவு, இதெல்லாம் ஜனங்கள் பார்த்து அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட், நிலத்தை குறித்த ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் இன்னொரு எச்சரிப்பையும் தந்திருக்கிறார்கள். ஊட்டி போன்ற இடங்களிலேயும் இந்த நிலச்சரிவுகள் வருவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக. எனவே தீங்கு நாள் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி விடுகிற தேவனுமாய் இருக்கிறார். அப்ப நமக்கு தீங்கு வருகிறது, அவர் கண்டும் காணாது போல இருக்கிற தேவன் அல்ல. இப்ப நம்ம கேட்கலாம், எனக்கு தான் தீங்கு வர்றது அவர் தெரியும்ல, ஏன் முன்னாடி ஆரம்பத்திலே வந்து தடுத்து நிறுத்தல அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்ப ஆண்டவருக்குன்னு ஒரு சட்டம், அதாவது பொதுவாக நீதி என்கிற அந்த நிலையில் ஒரு பெரிய சட்டத்தை பரலோக அரசாங்கம் வகுத்திருக்கிறது. இந்த பரலோக அரசாங்கம் அந்த சட்டத்தை வகுத்திருக்கிற சட்டத்தினுடைய தன்மை என்னன்னா, திராட்சை ரசமாகட்டும், அப்பமாகட்டும், இப்போ அந்த சின்ன பையன் அப்பம் இட்டு வந்தால் எப்பயும் இயேசு கிறிஸ்துடைய அந்த சீஷர்கள் அப்பத்தை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே பழுகுப்படியெல்லாம் கற்று தரல. தேவை அப்பொழுது அதனால் அதை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார். பெருக்கத்தை கொடுத்தார். திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. அந்த திராட்சை ரசம் ஸ்டில் அது முற்றிலுமா இல்லை என்று சொல்லும் நிலை வரை அவர் காத்திருந்தார். ஏன்னா அப்பதான் அற்புதத்தை ஜனங்கள் அங்கீகரிப்பார்கள். இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும், என்னன்னா வீட்டிலே தயிர் புளிக்க வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாலில் கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டா அது தயிராக மாறிடும். கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு எல்லா மாவையும் புளிக்கப்படும் வேதம் சொல்லுது. அந்த மாதிரி கொஞ்சம் தயிரை ஊற்றிட்டா அது புளிச்சிடும். அந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சின்னு சொன்ன உடனே அங்கே கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு அவர் அதிகப்படுத்திடுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி ஒன்றுமே செய்யலை. முற்றிலும் வேறுபட்டது. என்ன முற்றிலும் வேறுபட்டது? அந்த திராட்சை ரசம் பயன்படுத்தப்பட்ட பாத்திரத்தை அவர் பயன்படுத்தலை. அந்த திராட்சை ரசம் யூஸ் பண்ண அந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்தலை. எடுத்துட்டு கற்சாடிகளை நிறுத்தி, 6 கற்சாடிகளை நிறுத்தி அதில் தண்ணீரை நிரப்பி அதை திராட்சை ரசமாக மாற்றி தான் அதை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறார் பந்தி இருக்கிறவங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் அதனதன் காலத்தில் அதனதன் நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்போ தீங்கு வருகிறது, அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து
கன்மலை மேல் உயர்த்துகிறவர். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஒரு அழிவு வரும்போது அதில் தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். இது 100% உண்மை. அழிவில் தேவனுடைய பிள்ளைகள் வாரிக்கொண்டு போனார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவர்களை பாதுகாக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். குஜராத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கம், அதில் ஏற்பட்ட பேரழிவு. அப்பொழுது 2 ஊழியக்காரர்கள் அந்த குஜராத்துடைய அந்த பகுதியில் வனாந்திரமான ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றி விட்டார். அவங்க கண்களால் பார்த்தாங்க அங்க அழிவு நடக்கிறத. ஆனா அந்த அழிவோ அவர்களை தொடலை. இதெல்லாம் கடந்த நாட்களில் ஏற்பட்டதான சரித்திரங்கள். அதுல வேதம் சொல்லுகிறத நம்ம கவனமா கேட்டா, தீங்கு நாளில் அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் முதல்ல மறைச்சிருவார். நம்ம அழகா பாதுகாத்து, என் பிள்ளைய நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி கண்மலையில உயர்த்தி காண்பிப்பார். இந்த கால வேளையில உங்களுக்கு எந்த தீங்கு வந்திருந்தாலும் உங்களை பாதுகாத்து இருக்கிறார். இப்போ நீங்கள் ஆண்டவருடைய மறைவில் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. பின்பு ஒரு நாள் வரும், கண்மலை மேல் உயர்த்தி உங்களை தூக்கி வைக்க. ஆதலால் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதை நினைத்த ஆண்டவரை துதியுங்கள். ஆமென், ஆமென்.